students, the factors affecting the rate of reaction we discussed about the effect of nature of reactant, concentration of reactant, temperature already we have studied. Next we move on to surface area of the reactant, particularly heterogeneous reaction. உங்களுக்கு நல்லா தெரியும் heterogeneousனா என்ன மீன் பண்றோம்? reactantல two different physical states. Say ஒரு solid reacts with ஒரு solution liquid stateல இருக்கு react ஆகுதுன்னு வச்சுங்களேன். இங்க the surface area of the solid reactant இருக்கு இல்லைங்களா, that plays an important role in deciding the rate of the reaction. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு solid இது எடுத்துக்கீங்களா, இது chalk, it contains calcium carbonate CaCO3. இந்த calcium carbonate நீங்க dilute hydrochloric acidல போட்டீங்கன்னா இது ரியாக்ட் ஆகி கால்சியம் குளோரைட் வரும், கார்பன் டை ஆக்சைடு வருது. வாட் இஸ் a reaction? Leave it. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு டெஸ்ட் டியூப்ல டைல்யூட் HCl வச்சுக்கோங்க, இந்த சாக் உள்ள போடுங்க, கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வரும். அது அப்படியே ஒரு எஃபரசன்ஸ் அப்படியே பொங்கி வடிகிற மாதிரி இருக்கும். இதே சாக் இருக்கு இல்லைங்களா, இன்னொரு டெஸ்ட் டியூப்ல டைல்யூட் HCl எடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், நல்லா பவுடர் பண்ணிட்டு ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்ல பல்க் ஆஃப் த சாக் ஆட் பண்ணுறேன், இன்னொரு டெஸ்ட் டியூப்ல பவுடர்டு சாக் பீஸ் நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டுலேயுமே கால்சியம் கார்பனேட், ரெண்டுமே HCl. பட் இந்த பல்க் ஆஃப் சாக் இருக்கிறதுல இந்த CO2 லிபரேட் ஆகும், இதுலேயே லிபரேட் ஆகும், இதில் ஃபாஸ்ட்டாக லிபரேட் ஆகும், இது ஸ்லோ. ஏன் அப்படின்றது சர்ஃபேஸ் ஏரியா. இதில் சர்ஃபேஸ் ஏரியான்பது நீங்கள் போடும்பொழுது இங்கெல்லாம் ரியாக்ட் ஆகிட்டு அப்புறம் மேலெலாம் ரியாக்ட் ஆன பின்னாடி தான் HCl உள்ளே இருக்க மாலிகுல்ஸ் கிட்ட போக முடியும், டிஃப்யூஸ் ஆகும். பட் இதே பவுடர் பண்ணிட்டீங்கன்னா சேம் மாஸ். பல்காக இருக்கும்போது இந்த HCl டிஃப்யூஸ் ஆகுறது ஸ்லோ. பவுடர்டாக இருக்கும்போது என்ன, அந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்மால், ஏரியா ஜாஸ்தி. நீங்கள் போட்ட உடனே இந்த டைல்யூட் HCl ரியாக்டன்ட் டிஃப்யூசஸ் ஃபாஸ்டர். டிஃப்யூஸ் ஆகும்போது ரியாக்ஷன்ஸ், இந்த கொலிஷன் சீக்கிரம் நடக்குது, ரியாக்ஷன் சீக்கிரம் நடக்குது. அதனால சர்ஃபேஸ் ஏரியா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ என்ன பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்போது மோர் த சர்ஃபேஸ் ஏரியா, தட் மீன்ஸ் பவுடர்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் when compared with the bulk of the substance. So surface area also another factor which affects the rate. Finally we come to catalyst. நம்ம இதுவரை என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா, increase in the surface area, increase in the concentration, increase in temperature, இதெல்லாம் ரேட்டை டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். ஒன் மோர் ஃபேக்டர் வந்து கேட்டலிஸ்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டலிஸ்ட்ங்கிறது. கேட்டலிஸ்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டோம்னா, catalyst a substance which alters the rate of the reaction. போட்டிங்கன்னா ரேட்டை ஆல்டர் பண்ணும் without taking part in the reaction. இது ரியாக்ஷனில் போகாது, இது கூட இருக்கும், ரேட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா ரியாக்ஷன் முடியும், இந்த கேட்டலிஸ்ட் வில் பி ரெக்கவர்ட், ரீஜெனரேட்டட் வித்தவுட் எனி சேஞ்ச். சம்டைம்ஸ் கேட்டலிஸ்ட் என்ன ஆகலாம், ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம், ஒரு இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் பண்ணும். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்த பின்னாடி கேட்டலிஸ்ட் தனிச்சு வந்து பழைய மாதிரி கிடைச்சிடும். இதை பற்றி ஒரு தியரிலாம் இருக்குது, நீங்கள் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஒரு லெசனில் படிக்க போகிறீங்க. ஸோ கேட்டலிஸ்ட் போட்டால் யூஸ்வலாக என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம படித்தோம் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம அரேனியஸ் தியரி, கொலிஷன் தியரியெல்லாம் படித்தோம். அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷனில் இதுதான் ரியாக்டன்ட்னு வச்சுக்கிறோம், இது ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ட்டுடைய எனர்ஜியை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ரியாக்டனுடைய எனர்ஜி இது, ப்ராடக்ட்னுடைய எனர்ஜி வந்து லெஸ். டைரக்டாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதில்ல, இந்த ரியாக்டன்ட் ஸ்லோலி அதனுடைய எனர்ஜி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி when it reaches a particular peak, இதுவரை ஸ்லோ. But after reaching this energy, the reaction is very fast, product is formed. இப்போ இந்த reactant has some energy. நம்ம போன செஷன் கூட படிச்சே இது வந்து ஒரு 30 அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து இந்த 30ங்கிறது இந்த ப்ராடக்ட்னுடைய எனர்ஜி எடுத்துன்னு சொன்னீங்கன்னா சே ஒரு 15 வச்சுருக்கேன், டக்குன்னு குறையாது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் பரப்படான்னு குறையும்.
இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு பீக் ஆகிட்டு அப்புறம் குறையுது இல்லைங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் சரி இதை வந்து ஒரு 60 வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும் நம்ம, எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். இந்த 30 இதில் ஆட் ஆகணும், அப்போ தான் இது ப்ராடக்ட் நம்ம. இந்த 30 ஆட் ஆகுது இல்லைங்களா, இது வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பாடம் படிக்கிறீங்க, நீங்களே அந்த பாடத்தை கஷ்டப்பட்டு படித்து புரிஞ்சுக்கிறத விட ஒரு நல்லா சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர், அந்த டீச்சர் கூட இருந்தாருன்னா சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, எளிமையாக புரியுது, கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ டீச்சர் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. அதே போல் ஒரு கேட்டலிஸ்ட்டை போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இஸ் ரீச்ட் ஈஸிலி. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இஸ் ஆடட் இன் அ ஃபாஸ்டர் மேனர். அப்போ இட் ஃபாலோஸ் அ டிஃப்ரெண்ட் ரூட் தான். இப்படி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பதில் இந்த கேட்டலிஸ்ட். இது வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்டை போட்டிங்கன்னா இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இஸ் லெஸ், ஃபாஸ்ட்டாக ப்ராடக்ட் வந்துடும். சரி இது வந்து 30 இப்படியே வச்சுட்டிங்கன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கும்போது இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சரி இது வந்து ஒரு 45 வச்சுங்களேன். அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது, 15. நீங்கள் 30 வரணும், இங்கே 15. எது ஈஸி, இது ஈஸியாக, இது ஈஸி தான். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அட் த எண்ட் ஆஃப் ரியாக்ஷன் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு வாத்தியார் பரீட்சை எழுத போகிறதில்லை, நீங்கள் தான் எழுத போகிறீங்க, நீங்கள் தான் அடுத்த வகுப்பு போகிறீங்க. ஆசிரியர் டீச்சர் வந்து அதே வகுப்பில் அதே பாடத்தை திரும்ப சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோல் இந்த கேட்டலிஸ்ட் அட் த எண்ட் என்ன ஆகும்னா வில் பி ரீஜெனரேட்டட் வித்தவுட் எனி சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் effect of catalyst. So nature of reactant, concentration of reactant, surface area of reactant, these are all about reactants. Temperature of the reaction, presence of catalyst, the various factors that affect the rate of reaction. ஸோ இதுதான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் நம்ம படிக்கிறது. கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஹெட்டிங்கில் இந்த லெசனை டீல் பண்ணியிருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ரேட்டை பற்றி. ரேட் பற்றி என்னென்னலாம் படித்தோம் பாருங்க. ரேட்டை டிஃபைன் பண்ணிடணும், ரேட்டை மேத்தமேட்டிக்கலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ரேட்டில் ஆவரேஜ் ரேட்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் இருக்குது. ரேட்டுக்கு யூனிட் எல்லாம் படிச்சுட்டு ரேட்டை டிட்டர்மைன் பண்ண போகும்போது நம்ம என்ன கேள்விப்பட்டோம், ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். இதுதான் ரேட் டிட்டர்மைன் பண்ணுறது, மேத்தமேட்டிக்கலாக போகும். இதில் நம்ம என்ன கேள்விப்பட்டோம்னா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை படித்தோம். ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை பற்றி படிக்கும்போது தான் we have come across ஆர்டர் அப்படின்னு ஒரு வேல்யூவும் மாலிகுலாரிட்டி. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு கிளாசிஃபை த ரியாக்ஷன். ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும்போது எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் இல்லை, வேறு வேறு. அதை எப்படி வச்சுக்கலாம், இதை வச்சு பார்த்தோன்னா ஈஸியாகும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இன் பிட்வீன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்று கேள்விப்படும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு இந்த ரியாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் ஜீரோ ஆர்டருக்கும் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம் நம்ம. அப்புறம் இன்னொன்று ஹாஃப் லைஃப் பீரியட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ரெண்டாவது இந்த ரேட் பற்றி சொல்கிறதுக்கு தியரிஸ் படித்தோம். கொலிஷன் தியரி, அதில் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் முக்கியமாக கேள்விப்பட்டோம். அதை இன்னும் ஹைலைட் பண்ணி டெம்பரேச்சரோட ரியாக்ஷனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதெல்லாம் அரீனியஸ் ஈக்குவேஷன், அது அரீனியஸ் தியரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தியரிஸ் ஆஃப் த ரேட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஃபைனலி ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த ரேட். இந்த 5 ஃபேக்டரை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்.